வணக்கம். கிளம்பியாச்சுங்க. நாக்பூர் வாழா கிளம்பிட்டாங்க பார்த்தீங்களா. எல்லாரும் எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனில். இங்கே பாருங்க, உள்ள ஒரு ஆள் மசாஜுக்கு. ஆமாம், உள்ள ஒரு ஆள் மசாஜுக்கு. ஆமாம், அடுத்து அவன் நிற்கிறான், வெயிட்டிங் மசாஜுக்கு நிற்கிறான். நாக்பூரில் கிளம்பிட்டோம். இங்கே பாருங்க, இந்த தடவை தான் வந்து கிட்டத்தட்ட 6-7 பேர் சேர போகிறோம். எப்பவுமே 2 பேர் போவோம், இல்லைனா 3 பேர், அதிகபட்சம் போனால் ஒரு 4 பேர் போவோம். இந்த தடவை எத்தனை பேர் போகிறோம் தெரியுங்களா? 4, 5, 6, 7 பேர் போகிறோம். ஒரே டைமில் 7 பேர் வந்து சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லா சீட்டெல்லாம் மாறி மாறி தான் இருக்குது. இருந்தாலும் வந்து ஒரு நாள் நாளைக்கு ஃபுல்லாக பகல் ஃபுல்லாக நல்லா இதாகும். இவங்க தான் நாக்பூர் வாழா. ஈ மட்டும் தான் பேசுவாங்க, ஆவெல்லாம் வராது. ஸோ நாங்களாம் என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ ஆல்ரெடி அவங்க ஒருத்தர் போயிட்டுருக்காங்க மசாஜ். நாங்கள் ஒரு அரை மணி நேரம் மணித்தில் 9 இருக்குமா 10 தான். நாங்கள் எல்லோரும் கொஞ்சம் அதிக பேர் வரனால கொஞ்சம் முன்னாடியே வந்துட்டோம். அட்வான்ஸ் இல்லைன்னா அறக்க பறக்க ஓடியாருவோம். அட்வான்ஸாக வந்துட்டோம். எங்கே அவனோட புது ஃபோனை வச்சு வீடியோ எடுக்கணும்லடா, என்ன அசால்ட்டாக இருந்துட்டு இருக்கிறேன். நீங்கள் புது ஃபோன் வேறு வாங்கியிருக்கேன். அடுத்த வீடியோ அதில் எடுத்து தான் போடணும். ஸோ அடுத்து மசாஜ் எல்லாம் முடிச்சுட்டு எப்படின்னு ஒரு அரை மணி நேரம் இல்லை டைம் இருக்குல்ல. ஸோ எல்லாம் மசாஜ் இப்போ அடுத்து ஒன்றையெல்லாம் மசாஜ் போயிட்டு அதுக்கப்புறம் லக்கேஜ் வந்து ரொம்ப நிறைய இருக்கு. நான் அடுத்து பாருங்க லக்கேஜ் எவ்வளோ இருக்குன்னு காட்டுறேன். முடிச்சுட்டு அடுத்தடுத்த வீடியோ அப்படியே கண்டினியூவாக போட ட்ரை பண்ணுறோம். அடுத்து நாங்களும் போகிறோம். போயிட்டு நான் இருக்கிற அரை மணி நேரம் 1/4 மணி நேரம் இருக்குது. அதுக்குள்ளே எல்லாரும் மசாஜ் பண்ணிடுறோம். ஆமாம், ஃப்ரீ ஃப்ரீ இன்னொட்டுக்கு ஃப்ரீ. சொல்லிருங்க, ட்ரெயின்ல போறோம்னு சொல்லிருங்க. ட்ரெயின்ல போறோம்னு சொல்லிருங்க. எல்லாரும் வாங்கன்னு சொல்லிருங்க. அவங்க இன்னும் சொல்றாங்க ட்ரெயின்ல போறோம். ஆமா, எல்லாம் ட்ரெயின்ல போறவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி ட்ரெயின்ல போறோன்ட்டு. ஸோ ஓகே, அடுத்து அப்படியே விளாக கண்டினியூ பண்ணுவோம். இப்போ வந்து மசாஜுக்கு போகிறோம். ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனில் வந்து நாங்கள் இந்த மசாஜ் இதெல்லாம் வந்து ட்ரை பண்ணதே கிடையாது. ஸோ மற்றவங்கெல்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க, நாங்கள் கரெக்டாக டைமுக்கு தான் வருவோம். ஸோ அதனால் அந்த ஐடியாவே இல்லை. ஒரே ஒரு டைம் தாங்க கொஞ்சம் முன்னாடியே வந்துட்டோம். 1/2 hour முன்னாடியே வரங்காட்டி சரி ஓகே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவும் அவரும் ட்ரை பண்ணாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருந்துச்சு. அதனால் வந்து இப்போ வந்து அது ஒரு பழக்கமே ஆயிடுச்சு. ரயில்வே ஸ்டேஷனில் வந்து நம்ம கொஞ்சம் டைம் முன்னாடி போனோம் அப்படின்னா இந்த மசாஜ் எல்லாம் வந்து பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்ட்டு. ஒரு 15 மினிட்ஸ்க்கு வந்து 300, 5 மினிட்ஸ்க்கு 100, இந்த மாதிரி வந்து கரெக்டாக 5 மினிட்ஸ் நம்மளுக்கு 5 மினிட்ஸ் வேணுமா, 15 மினிட்ஸ் வேணுமா, 20 மினிட்ஸ் வேணுமா, நம்ம அதை சொன்னோன்னா அந்த டைமிங் செட் பண்ணி கொடுக்குறாங்க. அது வரைக்கும் ஒரு மசாஜ். இது பார்த்திங்கன்னா நல்லா முதுகு வலியெல்லாம் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல மசாஜ். ஏன்னா முதுகு நல்லா ப்ரெஸ் பண்ணி கொடுக்குதுங்க. காலுக்கு கைக்கெல்லாம் அவ்வளோக்கா தெரியல, ஆனால் பட் முதுகுக்கு வந்து நல்ல ஒரு ப்ரெஸ் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு உட்காரும்போது வலியெல்லாம் இல்லாத மாதிரி இருக்கும், அப்பப்போ இடையில கொஞ்சம் வலி இருக்கும். இருந்தாலும் பட் பெட்டராக இருக்குது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் போனீங்க அப்படின்னா. என்ன வேலை நடக்குதுங்க? வீட்டில் பஜனை பாடுறதும் இல்லாமல் ரயில்வே ஸ்டேஷன்லேயும் கோவிந்தா பஜனை பாடுறதுக்கு வந்துட்டீங்களாடா? என்ன நடக்குது? என்ன நடக்குதுங்க? பஜனை பண்றீங்களா? ராதே கோவிந்த பஜே நந்த பஜே ராதே கோவிந்த பஜே. வீட்டுல பஜனை பாடுறது பத்தலையா உங்களுக்கு? ரயில்வே ஸ்டேஷன்லயும் பாடணுமா? நீங்க எங்க எடுத்துட்டு போறீங்க? ஓ, பஜனைக்கு அடுத்த ஐட்டம். நல்லா சொல்றா. ஆமாமா, அந்த பக்கம் துண்ட போடு. சாண்டோஸ் ஹெட்போன் போட்டிருக்கா. துண்டை விரிக்கிறதா வாடா வருமானத்துக்கு? அவங்க பச்சனை வாடுறாங்க, துண்டை விரிங்க வருமானம் பண்ணிடலாம். கோவிந்த பஜே நந்த பஜே. கம்மியா இவ்வளவுதான் லக்கேஜ் கொண்டு போக முடிஞ்சது. ஆள் ஒன்று 2 பேக்கு. சைஸ்ல இருக்குது. உனக்கு தான் அது சைஸ்ல இருக்குது. உனக்கு அப்போ சைஸுக்கு இது கரெக்டு தான். துணி கூட போடாம பச்சனை பாரு வீட்டுல எப்படி இது. ஐயோ, போனை வேற வேணுமாமா? அவன் போனை கொடுத்துருக்க.
ஸோ ரயில்வே ஸ்டேஷனில் மசாஜ் அண்ட் பஜனை எல்லாம் முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா ட்ரெயின் வந்துருச்சு, கிளம்பிட்டோம். ஸோ இந்த ட்ராவல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா ஃபேமிலியோடு எல்லோரும் போகிறதுனால கொஞ்சம் ஜாலியாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஃபுல்லாக அந்த டே ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா 2 பேர் போவில் ஃபுல் டே தூங்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். பட் 4-5 பேர் இருக்கையில் நம்ம பேசிகிட்டு இருப்போம். அதுவும் குழந்தை இருந்ததுன்னா கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஃபுல் என்ஜாய்மெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ அவங்களோட நல்ல ட்ராவல் சூப்பராக போச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ மேலும் வீடியோ